ரஷ்யா உக்ரைன்ல முக்கியமான ஒரு சம்பவத்தை உக்ரைன் நேத்து பண்ணிட்டாங்க. ஒரு 250க்கும் அதிகமான ட்ரோன்களை ரஷ்யாக்குள்ள ஏவினது மட்டும் இல்லாம, ஒரு மிகப்பெரிய ப்ரைடா ரஷ்யாவோட ஒரு பெருமையா இருக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் பிளான்ட். இது ஆயுத உற்பத்திக்காக அந்த ரசாயனங்களை தயாரிக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலை. அது மட்டும் இல்லாம ரஷ்யா ஒரு வருஷத்துல ஒரு 1000 டன் வெடிமருந்து ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னு வைங்க. அதுல 35% அதிகமா அந்த கெமிக்கல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கறது இந்த ஒரு பிளான்ட் தான். அப்படி இருக்கக்கூடிய ஒரு தயாரிப்பு தொழிற்சாலையின் மேல உக்ரைன் அவங்களோட ட்ரோன் தாக்குதலை பண்ணிட்டாங்க. உக்ரைனோட எல்லையிலிருந்து 200 கிலோமீட்டர்களை தாண்டிய தொலைவில் இந்த ஒரு பகுதியானது அமைஞ்சிருக்கு. இப்போ இந்த ஃபேக்டரியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் ரஷ்யா சைட்ல பெருசா எந்த ஒரு அறிவிப்பும் கொடுக்கல. உக்ரைன் அதுக்கு ஏற்ற மாதிரி எந்த ஒரு புகைப்படங்களும் இந்த இடத்துல வெளியிடல. பாதிப்புகள் எதுவும் ஏற்படலைனாலும் இந்த ஒரு பிளான்ட்டை உக்ரைனால ஸ்ட்ரைக் பண்ண முடிஞ்சிருந்தாலே அது அவங்களுக்கான ஒரு மிகப்பெரிய வெற்றி தான். காரணம், பல்வேறு விதமான ஓவர்லேப்பிங் ரேடார்ஸ், நிறைய பாயிண்ட் டிஃபென்ஸ் சிஸ்டம், இது எல்லாமே இந்த ஒரு பகுதியில் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டிருக்கு. அப்படி இருந்த உக்ரைனால எப்படி இதை பண்ண முடிஞ்சது? இதை பண்ணது மட்டும் இல்லாமல் ஒரு ஆயில் டெர்மினலையும் இன்னொரு வெப்பன் டிபோட்ஸையும் கிரீமியாவில் வச்சு அடிச்சதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு நாளில் பார்த்தோன்னா ரஷ்யாவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய இழப்புகளில் இதுவும் ஒன்றா பதிவாயிருக்கு. இதை பற்றின எல்லா தகவல்களையும் இந்த ஒரு பதிவில் பார்த்துலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்களுக்கு Pokkisham டிபி ட்ரெண்டிங்ஸ். Sverdlov ammunition manufacturing plant. இது கெமிக்கல் மேனுஃபேக்சரிங் பிளான்ட்னு சொல்லுவாங்க. இது ரஷ்யாவோட நிஸ்னி நோவோகிராட் ஓப்லாஸ்ட்ல ஜெரன்ஸ்கிக் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான நகரத்துல இருக்கு. முதல்ல இந்த பிளான்ட்டை பத்தி நம்ம பார்த்து முடிஞ்சிடும். ஏன்னா அப்போதான் இது எந்த அளவுக்கு ரஷ்யாவுக்கு முக்கியம், இல்லை எவ்வளவு பெரிய ஒரு சக்சஸை உக்ரைனுக்கு கொடுத்துருக்குன்றது தெரியும். சைஸ் வைஸ் பார்த்தோன்னு வைங்க, இது ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டங்க. 1100 ஹெக்டேர் பரப்பளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேக்டரியாக இது உருவாகி இருக்கு. இது 1916களில் உருவாக்கப்பட்ட ஒரு கெமிக்கல் பிளான்ட் தான். இது எந்த அளவுக்கு ரொம்ப ஒரு பெருசுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளே இருக்க அந்த ரோட்ஸ் இருக்குல்ல, இவங்க ஃபேக்டரிஸை கனெக்ட் பண்ணுறது இல்லை அங்கே இருக்கக்கூடிய ரோட்ஸ் எல்லாம் இதை மட்டும் கனெக்ட் பண்ணனா ஒரு 190 கிலோமீட்டர் வரைக்கும் இன்டர்னல் ரோட்ஸ் இதில் இருக்கிறதா சொல்கிறாங்க. சின்ன சின்ன யூனிட்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ரோட்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஒரு 90 கிலோமீட்டருக்கும் அதிகமான ரயில்வே நெட்வொர்க்ஸ் இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு, அதாவது இந்த 1100 ஹெக்டேரில் அந்த சின்ன சின்ன ரயில்வேஸ்லாம் கனெக்ட் பண்ணனா இந்த அளவுக்கு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 200 கார்களை ஒவ்வொரு செக்டார்லையும் பார்க் பண்ணக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸும், எல்லாத்த விட ரொம்ப முக்கியமாக 500க்கும் அதிகமான ஸ்டோரேஜ் குடவுன்ஸும் அடங்கிய ஒரு மிகப்பெரிய மேனுஃபேக்சரிங் பிளான்ட் தான் இது. ஸோ நான் இதை இப்போ சொல்கிறப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஆயுத தொழிற்சாலையாக இதை ரஷ்யா உருவாக்கி வச்சிருக்காங்க. சோவியத் காலத்திலேருந்து உருவாக்கி வச்சிருக்காங்க. இது அண்டர் கிரவுண்டுக்கு கீழேயும் இதே அளவுக்கு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸை கொண்ட ரஷ்யாவோட ஒரு மிக முக்கியமான கெமிக்கல் பிளான்ட்டாக இருக்கு. கெமிக்கல் பிளான்ட்னு சொல்கிறோம்ல, அப்படி இவங்க என்னதான் இந்த இடத்துல பயன்படுத்துறாங்கன்னு பார்த்தோன்னா ஆக்சிஜன், ஹெக்ஸோஜன் சொல்லிட்டு 2 முக்கியமான ரசாயனங்கள் இருக்கு. இது இல்லாம இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த எரிபொருட்களையும் சரி இல்ல வெடிபொருட்களையும் சரி யாருனாலையும் இன்னைக்கு மார்க்கெட்ல உருவாக்க முடியாது இந்த ஆயுதங்களுக்கு தேவையானதை பொறுத்த வரைக்கும். அப்படி இருக்கக்கூடியதை ரஷ்யாவோட ராணுவம் பயன்படுத்துறதுல 35%க்கும் அதிகமா இந்த ஒரு பிளான்ட் தான் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கு. இங்க உருவாகக்கூடிய இந்த ரசாயனங்களை இங்க இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய மற்ற ரஷ்யாவோட ப்ராசஸிங் யூனிட்ஸ்ல வச்சு, இதே நகரத்தில் இருக்கக்கூடிய ப்ராசஸிங் யூனிட்ஸ்ல வச்சு FAB சீரியஸ்ல இருக்கக்கூடிய இந்த கிளைட் பாம்ஸ் இருக்குல்ல, ரஷ்யா கூட அடிக்கடி உக்ரைன் மேல பயன்படுத்துவாங்களே, அந்த விதமான குண்டுகளுக்கு வெடிமருந்தாவும் இதை பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ ரஷ்யாவோட டிஃபென்ஸ் ஆர்சனல்ல ஒரு மிக முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்கக்கூடியது இந்த ஒரு பிளான்ட். இதோட வரலாறுகளை எடுத்து பார்த்தோன்னு வைங்க, 2ஆம் உலக போர்ல ரஷ்யாவுக்கு தேவையான அம்யூனிஷன்ஸை தொடர்ந்து சப்ளை பண்ண வரலாறுகள்லாம் இருக்கு. ஸோ பாஸ்ட்லயும் சரி, இன்னைக்கு நடக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் போர்லையும் சரி, ரொம்ப ஒரு முக்கியமான இடத்தை இந்த ஒரு பிளான்ட் பிடிச்சிருக்குன்னே சொல்லலாம். இப்போ இதை உக்ரைன் ஸ்ட்ரைக் பண்ணிருக்காங்கன்னு வைங்க, அந்த இடத்துல பாதிப்பு ஏற்பட்டிருக்கு இல்ல ஏற்படல, இந்த ஒரு டாபிக் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி உக்ரைன் இதை அடிச்சதே உக்ரைனுக்கு ஒரு மிகப்பெரிய சக்சஸ் தான். ஏன்னா ரஷ்யா கிட்ட 23 செட்டுக்கும் அதிகமா ஓவர்லேப்பிங் ரேடார்ஸ் ஆனது இருக்கு. இது எப்படி அவங்க கவர் பண்ணிருக்காங்கன்னா, ஒரு பெரிய ப்ரொஃபைலோட ஒரு ஆப்ஜெக்ட் நுழையுது, இல்லை ஒரு போர் விமானம் நுழையுது, இல்லை ஏதோ ஒரு ட்ரோன் உள்ள நுழையுதுன்னா அதையெல்லாம் கண்டுபிடிக்கிற மாதிரி ஓவர்லேப்பிங் முறையில் வச்சிருப்பாங்க. அதாவது இதோட கவரேஜ் படக்கூடிய இடத்துல அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரேடார் கவர் பண்ணணும், அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரேடார் இதோட கவரேஜ் கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் ரஷ்யாவோட நிலப்பரப்பு முழுக்க கவர் பண்ற மாதிரி இந்த ரேடார் ஹாரிசான்ஸை உருவாக்கி வச்சிருக்காங்க. இதில் முக்கியமாக சொல்லணும்னா இந்த வார்னஸ் ரேடார்னு சொல்லுவாங்க. இது ரஷ்யா கிட்ட இருக்கிறதுல ரொம்ப பவர்ஃபுல்லான ரேடார்கள்ல ஒன்று. அந்த ரேடாரோட கவரேஜ்ன்றது இந்த பிளான்ட்டை மையப்படுத்தி சில
இடங்கள்ல பதிக்கப்பட்டிருக்கு. நீங்க இந்த ரேடாரோட மேப்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதியை ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ற மாதிரி 2ல இருந்து 3 செட் ஆஃப் லாங் ரேஞ்ச் ட்ராக்கிங் ரேடார்ஸை ரஷ்யா நிறுத்தி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம முக்கியமான சில S-400ஓட அந்த பாதுகாப்பு வலயத்துக்கு கீழே இந்த ஒரு பிளான்ட் ஆனது இருக்கு. ரஷ்யாவோட ஒரு கிளாசிஃபைட் டாக்குமெண்ட்ஸ் 2024ல வந்துச்சு. உக்ரைன் வந்து இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு ஸ்ட்ரைக் பண்ண ட்ரை பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து டாக்குமெண்ட்ல என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா S-400 ரஷ்யா இந்த இடத்துக்கு மூவ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த பிளான்ட்ன்றது அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. பாயிண்ட் டிஃபென்ஸ் சிஸ்டம் முதற்கொண்டு ரஷ்யாவோட ஆர்சனல்ல என்ன விதமான டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் இருக்கோ அதில் டாப் ப்ரியாரிட்டி கொடுத்து இந்த இடத்துல வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு டாக்குமெண்ட்ல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த அளவுக்கு கவரேஜஸை தாண்டி உக்ரைனோட ஒரு ட்ரோன் அந்த இடத்துல பெனட்ரேட் பண்ணி போயிட்டு அடிக்குதுன்னா அது ரஷ்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தும். நீங்க சொல்லலாம் உடனே என்ன ப்ரோ ஒரு ட்ரோன் அடிச்சிருச்சுன்னா அது ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரைக்கா மாறிடுமா, இல்ல இந்த ஒரு ஃபேக்டரியை இழக்கிறதுனால ரஷ்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டுருமான்னு. இந்த ஃபேக்டரி கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் ஆயிருதுன்னா கண்டிப்பா ரஷ்யாவுக்கு அது ஒரு மிகப்பெரிய அடியா விழும். நீங்க சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கீங்க 30% ஒரு ஃபேக்டரி ஒரு வருஷத்துல உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குது. நீங்க வந்து ஒரு 1000 ரூபாய் செலவுக்காக வச்சிருக்கீங்க. மாசம் மாசம் உங்க அப்பா உங்க செலவுக்கு கொடுக்குறாருன்னு வைங்க. இந்த 1000 ரூபாயில அப்பா ஒரு 300 ரூபா தராரு, அம்மா ஒரு 300 ரூபா தராங்க, அப்புறம் உங்க தம்பி அண்ணன் யாரோ ஒருத்தவங்க மீதி இருக்கக்கூடிய காசு கொடுக்குறாங்க. இப்போ அப்பா கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த 300 ரூபாயோ இல்ல அம்மா கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த 300 ரூபாயோ கம்ப்ளீட்டா நின்றுச்சுன்னு வைங்க. அது அந்த இடத்துல எவ்வளவு பெரிய உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படும். ஜஸ்ட் ஒரு கம்பேரிசனுக்காக சொல்றேன். அந்த மாதிரி ரஷ்யான்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய நாடு பல்வேறு டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரீஸை வச்சிருக்காங்க. நிறைய நாடுகள் கிட்ட ராணுவ ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நாட்டுக்கு 30% 30ல இருந்து 35% வரலாம்னு சொல்றாங்க. இவ்வளவு பெரிய ஒரு இழப்பு ஏற்படுதுன்னு வைங்க, அதை அவ்வளவு சீக்கிரம் சரி பண்ண முடியாது. ஆனா இந்த 1100 ஹெக்டேர்ல இந்த சில ட்ரோன்கள் இல்ல ஒரு 100ல இருந்து 200 ட்ரோன்கள் வெடிச்சா கூட கம்ப்ளீட்டா அங்க இருக்கக்கூடிய ரிசர்வ்ஸை ட்ரெயின் பண்ணிட முடியாது. ஆனா இங்க பிரச்சனை அங்க ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு இல்ல. இவ்வளோ டிஃபென்ஸையும் தாண்டி உக்ரைன் எப்படி அடிச்சாங்கன்றது தான். இதுக்கு சிம்பிளா ஒரே பதில சொல்லணும். இங்க உக்ரைன் வந்து இந்த லாங் ரேஞ்ச் ட்ரோன்ஸை பயன்படுத்தி அடிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. இந்த லாங் ரேஞ்ச் ட்ரோன்ஸ்ன்றது இதுக்கு முன்னாடி ஏஞ்சல்ஸ் ஏர்பேஸ் வரைக்கும் டிராவல் பண்ணி போய் அடிச்சிருக்கு. அதெல்லாம் பார்த்தோன்னா 1000 கிலோமீட்டர் 1500 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் எல்லாம் டிராவல் பண்ணி போய் அடிச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல ரஷ்யாவோட ரேடார் நெட்வொர்க்ல ஒரு மிகப்பெரிய லூப் ஹோல் ஆனது இருக்கு. அது மட்டும் இல்லாமல் உக்ரைன் பயன்படுத்தக்கூடிய ட்ரோன்கள் ரொம்ப லோவர் சர்ஃபேஸ்ல பறக்கிறதுனால விசிபிளி அதை பார்த்து ஐடென்டிஃபை பண்ற வரைக்கும் ரஷ்யாவால இதை நியூட்ரலைஸ் பண்றதுக்கு சான்ஸே கிடையாது. அப்போ S-400 ஃபெயில் ஆயிடுச்சா, ரஷ்யாவோட வார்னஸ் ரேடார் ஃபெயில் ஆயிடுச்சா, ரஷ்யாவோட பன்சிர் ஃபெயில் ஆயிடுச்சு, ரஷ்யாவோட பக் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஃபெயில் ஆயிடுச்சா, S-500 ஃபெயில் ஆயிடுச்சா, நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் சிம்பிளா ஒரே ஒரு பதில் தான். இந்த இடத்துல ரஷ்யாவோட ரேடார் கவரேஜ்ன்றது பெரிய பெரிய ஆப்ஜெக்ட்ஸை கவர் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாலும் சைஸில் சின்ன ட்ரோன்கள் உள்ள வரப்போ அதை அவங்களால பிக் பண்ண முடியல. இது ரஷ்யாவுக்கு மட்டும் இருக்கக்கூடிய பிரச்சனை இல்லை. உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகள் இதே பிரச்சனையை இன்னைக்கு ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அமெரிக்காவோட அட்வான்ஸ்டு டிஃபென்ஸ் சிஸ்டம் சவுதியில் இருக்கு. இஸ்ரேல்லாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னு வைங்க, அவங்க கிட்ட இல்லாத ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இல்லைன்ற அளவுக்கு அவ்வளோ தரத்தை வாங்கி குவிச்சு வச்சிருக்காங்க. அவங்க உள்நாட்டிலே தயாரிச்சு வச்சிருக்காங்க. ஆனால் இவ்வளோ டிஃபென்ஸையும் தாண்டி ஹவுதி செய்யக்கூடிய ஒரு ட்ரோன் இஸ்ரேலோட ஒரு போர்ட்ல போயிட்டு வெடிக்குதுன்னா அந்த ரேடார்ஸ்னால இந்த ட்ரோன்களை பிக் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு சிரமப்படுதுன்றதை இந்த ஒரு கான்செப்ட் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரஷ்யாவில் அந்த ரேடார் நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன லூப் ஹோல்ஸை உக்ரைன் ரொம்பவே துல்லியமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் உக்ரைன் கூட ஒரு 4500 டன் வரைக்கும் ஒரு மிகப்பெரிய அம்யூனிஷன் ரிசர்வை ரஷ்யா ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி ஒரு செய்தியை நான் சொல்லியிருப்பேன். இது வந்து எப்படி சொல்றது, அதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குற விதமா, ஏன்னா ஜெலன்ஸ்கியோட அந்த ஸ்டேட்மெண்ட்டும் சரி இல்லை அவரோட அந்த போஸ்ட்டும் சரி அஃபிஷியலாக இதை மென்ஷன் பண்ணனாலும் ரஷ்யா எங்களை எப்படியெல்லாம் அடிக்கிறாங்களோ அதே விதத்தில் நாங்கள் திருப்பி அவங்களை அடிப்போம். உக்ரைனோட கமாண்டர் இன் சீஃப்லாம் டைரக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காரு. சமீபத்தில் ரஷ்யா எங்களை எப்படி அடிச்சாங்களோ அதுக்கு பதிலாக எங்களோட சிவிலியன்ஸை அவங்க கொன்னதுக்கு பதிலாக இந்த ஒரு ரெஸ்பான்ஸை நாங்கள் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். உக்ரைன் வந்து இதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் என்ன விதத்தில் ரஷ்யா எங்களை ஸ்ட்ரைக் பண்ணுறாங்களோ அதே ரெஸ்பான்ஸை திரும்ப அதே வேல அவங்களுக்கு கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உக்ரைனோட அவ்வளோ பெரிய ஒரு அம்யூனிஷன் டிப்போவில் ரஷ்யா கை வச்சதுனால தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு பிளான்ட்ல கை வச்சிருக்காங்க. இது வந்து ரஷ்யாவுக்கு வந்து சைக்காலஜிக்கலி ஒரு பெரிய லாஸ். ஆனால் அதை அவங்க பெருசா எடுத்துக்கல. இது இரண்டாவது பட்சம் 700 கிலோமீட்டர் உக்ரைனோட ஃப்ரண்ட் லைன்ல இருந்து, அதுவும் 2ஆம் உலக போர் காலகட்டத்தில் இருந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உங்களோட வெற்றியில ஒரு பங்கு வகிச்சிருக்கக்கூடிய உங்களோட ஒரு ப்ரைடா இருக்கக்கூடிய நிறுவனத்தை அடிச்சிட்டாங்கிறது உக்ரைனுக்கு இந்த இடத்துல ஒரு சக்சஸா மாறி இருக்கு. இந்த இடத்துல ஸ்ட்ரைக் பண்ண மட்டும் பரவாயில்ல, கிரீமியாவில் ஃபெடோசியான்னு சொல்லிட்டு ஒரு ஆயில் டெர்மினல் ஆனது இருக்கு. அந்த ஒரு ஆயில் டெர்மினலை நாங்கள் டிஸ்ட்ராய் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு உக்ரைன் ஒரு கிளைம் வச்சிருக்காங்க. இது பத்தாத குறைக்கு இதே கிரீமியாவில் பிளாக் சி ஃப்ளீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய செவஸ்டோபோலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வெப்பன்ஸ் டிப்போவில் நாங்கள் அடிச்சிட்டோம்னு சொல்லியிருக்காங்க. இது சம்மந்தப்பட்ட ஃபுட்டேஜஸ் இன்னும் எதுவும் கிடைக்கல. ஆனால் உக்ரைனோட கமாண்டர் இன் சீஃப் இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ ஓவர் நைட்டில் 250 ட்ரோன்ஸை ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைன் பயன்படுத்தியிருக்குது. இன்னைக்கு வரைக்கும் உக்ரைனால ரஷ்யா மேலே ஏவுனதுல ரொம்ப பெரிய ஒரு ரெக்கார்ட் நம்பர் ஆஃப் ட்ரோன்ஸாக இந்த இடத்துல பதிவாயிருக்கு. உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா என்னெல்லாம் பண்ணுறாங்களோ அதே அளவுக்கு உக்ரைனும் ரஷ்யாவுக்கு எதிரான தாக்குதல்களை இந்த இடத்துல தொடங்கியிருக்காங்க. ஏற்கனவே பார்த்தோன்னா வெஸ்டர்ன் மீடியாஸில் ஒரு நரேட்டிவ் ஆனது இருக்கு. உக்ரைன் பண்ண ஸ்ட்ரைக்னால ரஷ்யாக்குள்ள ஃபியூல் ஷார்டேஜ் வந்திருக்கு, ரஷ்யாவோட நிறைய ரெஃபைனரி
ரிஃபைனரிஸ் வந்து மூடப்பட்டிருக்கின்ற மாதிரி ஒரு செய்தி வெளியில வந்திருக்கு. இதுல பார்ஷியலி உண்மையும் இருக்கு. உக்ரைனோட ட்ரோன் ஸ்ட்ரைக்ஸ்னால ரஷ்யாவோட ஒரு 12% வரைக்கும் ஆயில் ப்ரொடக்ஷனையும் ஆயில் ரிஃபைன் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டியை அது பாதிச்சிருக்கு. அவங்க சொல்ற அளவுக்கு உண்மை இல்லைனாலும் அது மொத்தமும் பொய்ன்னு சொல்லி நம்மளால நிராகரிக்க முடியாது. அப்படி இருக்கப்போ இந்த மாதிரி வெப்பன்ஸ் டிப்போர்ட்ல மைனர் ஸ்ட்ரைக்ஸ் நடந்தா கூட அது ரஷ்யாவோட ஸ்ட்ராட்டஜியை பாதிக்கும். இதுக்கப்புறம் ரஷ்யா அந்த இடத்துல இன்னும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மூவ் பண்றது, நிறைய இடங்களில் மானிட்டரிங் ஸ்டேஷன் வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் அவங்க மாற்ற வேண்டியது வரும். அண்ட் இதில் நான் மென்ஷன் பண்ண தவறிய ஒரு விஷயம் என்னன்னா, பிசிக்கலி அவங்க அப்சர்வ் பண்ணக்கூடிய ரேஷியோ கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு. ரஷ்யா வந்து நிலப்பரப்பு ரீதியாக ரொம்ப பெரிய நாடு. அது மட்டும் இல்லாமல் காடுகள், சின்ன சின்ன மலைகள்னு சொல்லிட்டு அவங்களோட டெரைன்ன்றதே கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ பனிக்காலம் வேற அதிகமாக ஆரம்பிக்க போறப்போ அவங்க கிட்ட இருக்கக்கூடிய லிமிடெட் ரிசர்வ் வச்சு ப்ராப்பராக எல்லா இடத்துலையும் இந்த அப்சர்விங் ஸ்டேஷன்ன்றதை அவங்களால ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ இது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கு இந்த ட்ரோன்ஸை சைட் பண்ணுறதுக்கு. ஆனால் உக்ரைனுக்குள்ள இப்படிப்பட்ட நிலைமை இல்லை. ரஷ்யா பார்டர்ல இருந்து ஒரு ட்ரோன் உக்ரைனுக்குள்ள நுழையினாலே அதை நிறைய பேர் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடாங்க. அதுக்கு எதிரான கவுண்டர் மெஷர்ஸை உடனே தொடங்கிடுறாங்க. அந்த அளவுக்கு இந்த இடத்துல ரஷ்யாவில் பண்ண முடியலன்றது, அந்த அளவுக்கு மேன் பவர் ஷார்டேஜ் இருக்கிறது. அவ்வளோ பெரிய நிலப்பரப்புக்கு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய மேன் பவர், அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ராணுவ பலம்ன்றது பத்தலை. அதுதான் இந்த இடத்துல இது தெளிவாக காமிக்குது. ஸோ எது எப்படியோ ரஷ்யாவுக்கு ஒரு சிவியர் ப்ளோவர், சைக்காலஜிக்கல் வைஸும் சரி, இல்லை இந்த அட்டாக்கை நடத்தி காமிச்சு உக்ரைன் கொடுத்துட்டாங்க. இது வந்து ரஷ்யாவோட ஈகோ மிகப்பெரிய அளவில் சீண்டி இருக்கும். ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு ஃபேக்டரி, இந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஃபேக்டரி அடிக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பாக இது புதினோட ஈகோ ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோஸ் திப்போம். அதுவரை உங்கள் விடைபெறுது உங்கள் எல்லாருக்கே.